உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று ஜென்ம ராசிக்கு வருகிறார். இது ஜென்மச்சனி என்று சொல்வது வழக்கம். குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகளோ பாதிப்புகளோ ஏற்படாது என்றாலும் கவலையும் காரிய தாமதமும் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இந்த சனியின் சஞ்சாரம் முதல் சுற்றாகவோ 3வது சுற்றாகவோ இருந்தால் கவனத்துடன் செயல்பட வேண்டும். 2வது சுற்று நடந்தால் இடையிடையே நல்ல பலன்களும் நடைபெறும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக உடல்நலத்தில் கவனம் தேவை. மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதில் தடை தாமதம் வந்து சேரும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடியால் திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் என்னதான் உதவி செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். தீட்டிய திட்டம் திசை மாறி செல்லும். திடீர் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். சனியின் பார்வை பலன்கள். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களில் பார்வைப்படுகிறது. எனவே முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அண்ணன் தம்பிகளுக்குள் மனவருத்தம் ஏற்படும். பெற்றோர் உடல்நலத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நரம்பு எலும்புகள் சம்பந்தப்பட்ட வகையில் தொந்தரவுகள் வந்து சேரும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் சுபச்செலவுகள் அதிகரிக்கும். கல்யாணம், காதுகுத்து, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இனிய பலன்கள் வரும் என்றாலும் இடையிடையே வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் கர்மஸ்தானம் பலப்படுகிறது. பெற்றோரின் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. மருத்துவ செலவு அதிகரிக்கும். மனக்கவலையும் கூடும். நினைத்ததை நடத்தி காட்ட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு காரியம் இப்பொழுது நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். தொழில் நடத்த போதிய மூலதனம் இல்லாதவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன்வருவீர்கள். சனியின் பாதசார பலன்கள். சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திர காலில் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை சஞ்சாரம் செய்கிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலத்தில் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். இளைய சகோதரத்தோடு இணைந்து செயல்பட்டு ஒரு சில காரியங்களில் வெற்றியை காண்பீர்கள். பெற்றோர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் மாறும். சொத்துகளால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களின் கனவு நனவாகப் போகிறது. விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பு கிடைக்கும். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர காலில், அதாவது 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடும். குடும்ப சுமை அதிகரிக்கும். திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் கைகூடி வரவில்லையே என நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன்கள் வந்து சேரும். மங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவிடுவீர்கள். ஆரோக்கிய தொல்லையை சரி செய்து கொள்ள ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டிய நேரம் இது. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்கள் பொறுமையை சோதிப்பார்கள். கவனமுடன் இருக்க வேண்டிய நேரம் இது. சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். சொத்துகள் வாங்க விற்க உகந்த நேரம் இது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். கடமையை செவ்வனே செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. 2026 மே மாதம் கடகராசியில் குரு செல்கிறார். இக்காலம் ஒரு இனிய காலமாகும். குரு பார்வையால் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அகலும். 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு செல்கிறார். அதனால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை.
தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரலாம். 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். இது மிக அற்புதமான நேரமாகும். நினைத்தது நிறைவேறும். நிச்சயிக்கப்பட்ட காரியங்கள் மிகச் சிறப்பாக முடியும். ராகு கேது பயிற்சி காலம் 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். லாபஸ்தானத்துக்கு வரும் ராகுவால் பொருளாதார பற்றாக்குறை அகலும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறும். கருத்து வேறுபாடுகள் அகலும், பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.